வணக்கம். இசைஞானி இளையராஜா அவர்களுடைய ஒவ்வொரு பாடலுமே பாடல் அப்படின்னு சொல்றதை விட இசை ரசிகர்களுக்கும் சரி, இசை மாணவர்களுக்கும் சரி ஒரு மிகப்பெரிய பாடம் தான் சொல்லணும். அப்படி அவருடைய பாடல்கள் நிறைய பாடல்கள் இருக்கு. அதுல இப்ப நம்ம பேச போற பாட்டுமே அது மாதிரி ஒரு பாட்டு தான். ஏன்னா அந்த பாட்டுல அப்படி ஒரு புதுமையை இசைஞானி அவர்கள் செஞ்சிருப்பார். இந்த பாட்டுக்கும் இந்த படத்துக்கும் இருக்கிற சிறப்பு என்னன்னா, இந்த படத்துக்கு தயாரிப்பாளரும் இசைஞானி இளையராஜா அவர்கள் தான், இசையமைத்தவரும் இசைஞானி இளையராஜா அவர்கள் தான். இப்போ நம்ம பேச போற இந்த பாட்டை எழுதியவரும் இசைஞானி இளையராஜா அவர்கள் தான். இன்னும் சிறப்பு என்னன்னா, இசைஞானி இளையராஜா அவர்களுடைய பேர் தான் இந்த படத்தோட பேருமே, ராஜாதி ராஜா. அப்ப எவ்வளவு ஒரு ஸ்பெஷலான ஒரு பாட்டா அந்த பாட்டு இருக்கணும், எவ்வளவு சிறப்பான ஒரு படமா அந்த படம் இருக்கணும். பொதுவாக இசைஞானி இளையராஜா அவர்கள் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் பாட்டு போடுவார். அவரே சொல்லியிருக்காரு, ரஜினியா இருந்தாலும் சரி, கமலா இருந்தாலும் சரி, ராமராஜனா இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் ஒண்ணுதான், இசை ஒண்ணுதான் அப்படின்னு அவரே சொல்லியிருப்பாரு. அவங்க ரெண்டு பேர்ட்டையுமே சொல்லியிருப்பாரு, ரஜினி கமல் அவங்க ரெண்டு பேர்ட்டையுமே. இந்த பாட்டை எங்க ஷூட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஊட்டியில ஒரு பசுமையான ஒரு இடம், இயற்கை எழில் கொஞ்சக்கூடிய ஒரு இடம். பார்க்கும்போதே அவ்வளோ நல்லா இருக்கும், நல்லா பச்சை பசேல்னு. சுற்றி நிறைய பேக்ரவுண்ட் டான்சர்ஸ்லாம் யாருமே கிடையாது, ரெண்டு பேர் தான், கதாநாயகன் கதாநாயகி, ரஜினி ராதா, இவங்க ரெண்டு பேர் தான் ஆடிருப்பாங்க. இந்த பாட்டை இசைஞானி இளையராஜா அவர்கள் ரொம்ப அற்புதமாக எழுதியிருப்பார். நம்ம முதல்ல சொன்ன மாதிரி இந்த பாட்டில் அவர் பயன்படுத்தி இருக்கக்கூடிய இசை கருவிகள், ஒரு ட்ரம்பெட்டாக இருக்கட்டும், பாடல் முழுக்க வரக்கூடிய ஸ்ட்ரிங்ஸாக இருக்கட்டும், எல்லாமே அற்புதமாக இருக்கும். எடுத்த உடனே ஒரு வெஸ்டர்ன் பீட் ஒன்று வரும் இந்த பாட்டை ஆரம்பிக்கும் போது. எப்படின்னா, சக் சிஜும் சக் சக், சக் சிஜும் சக் சக், சக் சிஜும் சக் சக், சக் சிஜும் சக் சக், வா 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 அப்படின்னு ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் ஒரு இசை வரும். அதுக்கு பிறகுதான் பல்லவி ஆரம்பிக்கும். மனோ அவர்கள் ஆரம்பிப்பாரு, வா வா மஞ்சள் மலரே ஒன்று தா தா கொஞ்சம் கிளியே, வைரமணி தேரினிலே ஒன்றை வச்சு நான் இழுப்பேன் என் உயிரே ஹா 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 அப்படின்னு பல்லவி முடியும். இந்த பல்லவி முடிய விட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இடை இசை வரும், முதல் இடை இசை. இந்த முதல் இடை இசையில் ஒரு பியானோ, அது மாதிரி வயலின், இது எல்லாத்தையும் சாக்ஸபோன், இது மூணையும் வச்சு ஒரு இடை இசை கொடுத்துருப்பாருங்க முதல் இடை இசையில. அவ்வளோ அற்புதமா இருக்கும். சரி, இந்த பாட்டில் அவர் செஞ்சிருக்கிற புதுமை என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துருவோம். அதாவது இசையில ஹார்மனின்னு ஒன்று சொல்லுவாங்க. மியூசிக் படித்தவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். நம்ம முறைப்படி அவ்வளோ ஃபுல்லாக பெரிய அளவில் இசை படிக்கல, ஒரு அடிப்படையான ஒரு சில விஷயங்கள் கற்றுக்கிட்டு இருக்கோம்னு வைங்களேன். ஹார்மனின்னு ஒன்று இருக்கும். அது என்னென்னா, ஹார்மனிங்கிறது ஒரு ட்ராக் ஒன்று பாடி ரெக்கார்ட் பண்ணுறாங்க, ஒரு ட்ராக் ஒன்று இருக்குது, இன்னொரு ட்ராக் ஒன்று இருக்குது, அதுவும் ரெக்கார்ட் செய்யப்படுது. ஒன்றுக்கும் மேற்பட்ட ட்ராக்ஸை ஒன்று இணைப்பது, அதற்கு பேர் தான் ஹார்மனி. அதை இந்த பாட்டில் ரொம்ப அற்புதமாக இசைஞானி இளையராஜா அவர்கள் பயன்படுத்தியிருப்பாரு. நீங்கள் இந்த பாட்டை கேட்டிங்கன்னா தெரியும். நீங்கள் வெறும்னே கேட்காம ஒரு ஹெட்செட் ஏதாவது போட்டு கேட்டிங்கன்னா ரெண்டு பேர் பாடுற மாதிரி இருக்கும். மனோ அவர்கள் பாடினதை கேட்டாலுமே ரெண்டு பேர் பாடுற மாதிரி இருக்கும், எஸ்பி சைலஜா அவர்கள் பாடுறதை கேட்டாலுமே ரெண்டு பேர் பாடுற மாதிரி இருக்கும். அதாவது ரெண்டு நோட்டில் அதை ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட்டு ஷட்ஜம், சா அப்படிங்கிற நோட் இருக்குது பார்த்தீங்களா, அதை அடிப்படையாக வச்சு இவங்களை பாட வச்சு ஃபஸ்ட்டு உதவ ரெக்கார்ட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் ஒரு நோட்டு ரெண்டு நோட்டு தள்ளி ஒரு காலியோ அல்லது இன்னொரு நோட்லேயோ ரெண்டு பேரையும் பாட வச்சு ரெக்கார்ட் பண்ணி இந்த ரெண்டு ட்ராக்கையும் சேர்த்துருவாங்க. அப்படி சேர்த்து பார்க்கும்போது அது ஒரு தனி ஒரு சுகத்தை நமக்கு கொடுக்கும். அதை ஹெட்செட் போட்டு கேட்கும்போது அது இந்த பாட்டு ஒரு தனித்துவமாக தெரியறதுக்கு ஒரு முக்கியமான காரணம். அதை இந்த பாட்டில் அவர் பண்ணியிருப்பார் இசைஞானி இளையராஜா அவர்கள். அதே மாதிரி இதே படத்துலேயே எங்கிட்ட மோதாதேன்னு ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டிலையும் ஒரு சில இடங்களில் அந்த ஹார்மனி பயன்படுத்தப்பட்டிருக்கும். இது மாதிரி நிறையா பாட்டில் அவர் பண்ணியிருப்பார். அக்னி நட்சத்திரம் படத்தில் ராஜா ராஜா தி ராஜன் இந்த ராஜா, அந்த பாட்டிலையும் அந்த ஹார்மனி அவர் பயன்படுத்தியிருப்பார். அது இந்த பாட்டில் ரொம்ப கூடுதல் ஒரு அழகை சேர்த்துருக்கும் இந்த வா வா மஞ்சள் மலரே பாட்டில். அதுக்கப்புறம் சரணம் எப்படி சைலஜா அவர்கள் ஆரம்பிப்பாங்கன்னா, குயில் கூவையிலே குஷியான பாடலிலே ஒயிலாள் மனம் தவிக்குதையா உயிரே தினம் உருகுதையா. உடனே மனோ அவர்கள், வாச கறி வேப்பிலேயே உந்தன் நேசம் சேர்ந்ததம்மா, வீசும் இளம் தென்றலிலே உந்தன் தூதும் சேர்ந்ததம்மா, பொன்னான நேரம் வீணாகுது என்னோடு சேர்ந்தே ஒன்னாயிரு என்ன சொல்லுறே ஹா 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 ஹா. இதோட இந்த முதல் சரணம் முடியுது. பாருங்க, இந்த பாட்டை நம்ம கேட்ட அந்த வரிகளை பார்த்தா இதில் ஒரு சொல்ல கூட நம்ம மாற்றவே முடியாது. கரெக்டாக அந்த மெட்டில் ஒவ்வொரு சொல்லையுமே அப்படி கச்சிதமாக பொறுத்திருப்பார் இசைஞானி இளையராஜா அவர்கள். இதில் ஒரு கூடுதல் சிறப்பு என்னன்னா, இவரே இந்த பாட்டுக்கு இசையமைச்சு இவரே இந்த பாட்டை எழுதவும் செஞ்சிருக்காரு. அப்படிங்கிறதுனால இன்னும் கூடுதல் பலம் இசைஞானி இளையராஜா அவர்களுக்கு. கச்சிதமாக சொற்களை தேர்வு செய்யறதுல
அதுக்கப்புறம் அந்த முதல் சரணம் முடிய விட்டு ஒரு இடை இசை வரும். அதில் வந்து இப்போ நாதஸ்வரம்லாம் தனியாக வாசிக்க மாட்டாங்க. மனோ அவர்கள் வாயிலேயே வாசிப்பாரு. பி 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 அப்படின்னு சொல்லி ஒரு பிட் ஒன்று போகும். அதுவும் ஒரு வித்தியாசமாக இருக்கும். கேட்கும்போது நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். அதுவும் ரொம்ப அற்புதமாக இருக்கும். அடுத்தடுத்து 2வது சரணம் எப்படி மனோ அவர்கள் ஆரம்பிப்பாருன்னா, தென்னை மரம் பிளந்து தெருவெல்லாம் பந்தலிட்டு அருந்ததியை சாட்சி வைத்து அழகு மஞ்சள் கயிறெடுத்து பந்தல் அலங்கரித்து பாவை உன்னை அமர வைத்து அம்மி அதை மிதித்து அரசாணி பூட்டி வைத்து கல்யாணம் ஆகும் காலம் வரும் எல்லோரும் காணும் நேரம் வரும் என்ன சொல்லுற அப்படின்னு சொல்லி 2வது சரணம் வந்து முடியும். அந்த திருமண ஆகக்கூடிய அந்த ஒரு காட்சி அதை அப்படியே வரிகளில் அற்புதமாக இசைஞானி இளையராஜா அவர்கள் வந்து கொடுத்துருப்பாரு. இப்படி இந்த பாட்டில் வரிகளாக இருக்கட்டும், அதை 2 பேரும் பாடினதாக இருக்கட்டும், மனோ அவர்களும் எஸ்பி சைலஜா அவர்களும் இசைஞானி அவர்களுடைய வரிகளை கொடுத்தது மட்டும் இல்லாமல் அற்புதமான இசையை கொடுத்த பாங்காக இருக்கட்டும், அதுக்கு ஹார்மோனியை வந்து ரொம்ப அற்புதமாக பயன்படுத்தி இந்த பாட்டில் ஒரு புதுமையை புகுத்துனதாக இருக்கட்டும், அதுமாரி இந்த பாட்டை ஊட்டியில் காட்சிப்படுத்தின விதம் ஆர் சுந்தரராஜன் அவர்கள், அதுமாரி ராதா ரஜினி இவங்க 2 பேருடைய நடனம் சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் அவ்வளோ அழகாக இருக்கும். 2 பேருடைய இந்த பேரே ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. 2 பேருக்குமான கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறது இது எல்லாம் சேர்ந்து இந்த பாடல் வந்து ஒரு மறக்க முடியாத பாட்டாக இப்போ வரைக்கும் நமக்கு இருக்கிறதுக்கு காரணமாக இருக்குது. இப்போது நீங்கள் ஹெட்செட் போட்டு கேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஜாலியான ஒரு ஃபீல் வந்து எல்லாருக்குமே வந்துடும். நான் கண்டிப்பாக அந்த பாட்டை கேளுங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டாக நிச்சயமாக இருக்கும் கேட்காதவங்க. மேலும் உங்களுக்கு இந்த பாட்டில் பிடிச்ச விஷயம் என்ன, அது மாதிரி எல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றியும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி தொடர்ந்து பல்வேறு பாடல்கள் எல்லாத்த பற்றியும் நம்ம பேசுவோம். எல்லாத்தையும் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் சிம்லையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.